ஹே ஆல் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் நல்லா சேஃபாக செக்யூராக சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடிப்பீங்க நம்புகிறேன். என்ன தான் நம்ம சொன்னாலும் கேட்காத குழந்தைங்க ஸ்கூலில் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். நம்மளும் சின்ன வயசில் அப்படி தான் இருப்போம். ஒருத்தருக்கும் தீபாவளி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலர் டூர் போவாங்க, ஒரு சிலர் படத்துக்கு போவாங்க, ஒரு சிலர் வீட்டையே என்ஜாய் பண்ணுவாங்க. எங்களோட தீபாவளி என்றைக்குமே இந்த மாதிரி முறுக்கு உரண்டா சுட்டு அதில் சாப்பிட்டு சந்தோஷப்படுறது தாங்க. அம்மா சுடுற முறுக்கு ஒரு அண்டா சுட்டு வச்சுட்டாங்கன்னா சொந்தத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு பேலன்ஸ் ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் டீ கூடவே இந்த முறுக்கு வச்சு தான் சாப்பிட்டுனா பார்த்துக்கோங்க. அப்படி பிடிக்கும். நைட்டில் கூட எழுந்து சாப்பிட்ருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ என் பையனுக்கும் பிடிச்சிருச்சு, அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கான். நம்மளோட தோட்டமும் இப்போ மழை பெய்ய ஆரம்பித்ததுனால நல்லா செழிப்பாக சூப்பராக இருக்குங்க. என்ன குப்பை போட தான் நேரம் இல்லை, அதையும் எப்படியாவது செஞ்சுட்டேன்னா தோட்டம் நல்லா சூப்பராகவே வந்துடும். எல்லா செடிகளும் நல்லாவே வந்துருங்க. நம்மளோட தோட்டத்தில் மாதுளம்பழம் நிறையவே காய்க்குது. இந்த குருவிகள் சாப்பிட்டது போக மிச்சம் தான் நமக்கு கிடைக்குது. எப்படியோ சாப்பிட்டு பழகிக்குச்சு. நம்மளோட திராட்சை கொடியும் படர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பந்தல் போட்டு விடணும். ஏதாவது டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் திராட்சை வளர்த்ததில்ல, அங்கங்கே பார்த்துருக்கேன். டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.